உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியினர் உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைத்துக் கொண்ட பொறுப்பாளர்களுக்கு கழக தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், அடுத்ததாக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் நெல்லை கண்ணன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுப்பையா பாண்டியன், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் கலியபெருமாள், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செயலாளர் தேவராஜ், தருமபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சிவா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாமக்கல் வினோத், ராமநாதபுரம் மாவட்ட கழக மாவட்ட தலைவர் நாகூர் கனி, சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சேலம் பாலு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த நிகழ்வோட முழுமையான பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியில் இருந்து சுமார் 3000 பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதுல நாம் தமிழர் கட்சியில இருந்து மட்டும் சுமார் 2000 பேரும், மற்ற மாற்றுக் கட்சியில இருந்து 1000 பேரும் என இந்த 3000 பேர் திமுகவில் இணைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியது அரசியல் விவாதமாக மாறியிருந்தது. இந்த சீமானின் கருத்துக்கு பிறகு பலர் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினார்கள். அவர்களை எல்லாம் திமுகவில் இணைக்கக்கூடிய பணி என்பது ஒரு பக்கம் நடைபெற்றது. இந்த சூழல்ல தான் சுமார் 2000 பேர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதுல 8 பேர் நாம் தமிழர் கட்சியில் தற்போது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள். அந்த 8 பேர் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல ஒன்றிய செயலாளர்கள் 5 பேர், மண்டல செயலாளர் ஒருவர், அதே போல் கடந்த தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 6 பேர், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 3 பேர் என கிட்டத்தட்ட 51 பேர் நாம் தமிழர் கட்சியினர் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் உட்பட மொத்தம் 2000 பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி இன்றைய தினம் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பு நிகழ்ச்சி என்பதுதான் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இப்போது நடைபெற்று வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அமைப்பாளர் அசோக் குமார், கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் கி கௌதம், சேலம் மாவட்ட குத்துச்சண்டை சங்க செயலாளர் பிரேம்குமார், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் சூர்யா, சேலம் மத்திய மாவட்டம் தொகுதி தலைவர், சேலம் மேற்கு தொகுதி தலைவர் முருகன், மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்றிய செயலாளர் உதயகுமார், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பர்கூர் ஒன்றிய செயலாளர் குணா, சென்னை வடகிழக்கு மாவட்ட சமூக ஆர்வலர் இரா வினோத்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.